நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். தோசை தான் பண்ண போகிறோம். அது தோசைனா நம்ம இட்லி பொடியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இட்லி பொடி வச்சு தோசையும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு தேங்காய் சட்னியும் பண்ண போகிறோம். முன்னாடியே நம்ம சேனலில் தோசை மாவு எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்க தோசை மாவு வச்சு தான் பொடி தோசையும் தேங்காய் சட்னியும் பண்ண போகிறேன். இப்போ வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பொடி தோசை பண்ண போகிறோம். அதுக்கு நான் இட்லி பொடி எடுத்திருக்கேன். இட்லி பொடி நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி பொடி தான். இதோட லிங்க் போடுறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் தோசைக்கு மாவு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் சட்னிக்கு அரைமுடி தேங்காயில் பாதி துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தலை, 3 கருவேப்பிலை. ஏன்னா கலர் மாறக்கூடாது இல்லையா, அதனால எல்லாமே கம்மியாக தான் போட்டிருக்கேன். தேங்காயை துருவி எடுத்தால் தான் அந்த கலர் வெள்ளை கலர் அப்படியே இருக்கும். கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். 2 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இது மட்டும்தான். இப்போ அரைச்சிக்கலாம். இது சட்னி அரைச்சாச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம். தோசைக்கல் காஞ்சிருச்சு. தோசை ஊற்றிக்கலாம். எப்போவும் நம்ம அரைக்கிற தோசை மாவு தான் இது. இட்லி பொடியை இதில் சேர்த்துடலாம். இப்போ இட்லி பொடி போட்டுட்டு மேலே இப்படி கரண்டி வச்சு இப்படி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா தோசையும் நல்லா வெந்துடும். அந்த தோசையில் இட்லி பொடி நல்லா அமுந்திக்கும். அப்போ நல்லாயிருக்கும். தனித்தனியாக இட்லி பொடி வராது. நெய் ஊற்றுறதுனா கூட இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். திருப்பி போடணுன்னா கொஞ்சம் திருப்பி கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். முறுமுறுன்னு பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் தேங்காய் சட்னியை தாளிக்கலை. உங்களுக்கு இதில் தண்ணியெல்லாம் கலக்க தேவையில்லை. ஏன்னா தேங்காய் சட்னி தானே, ரொம்ப தண்ணி கலந்தோன்னா நல்லா இருக்காது. அதனால் அந்த அரைக்கிறதுக்கு ஊற்றின தண்ணி மட்டும்தான். இதுக்கு மேலே நான் தாளிக்க கூட இல்லை. தாளிக்கிறதுனா கூட தாளிச்சிக்கலாம். தாளிக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது, தாளிச்சிக்கலாம். பொடி தோசை செய்கிறதுக்கு நான் இட்லி பொடி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் போடுறேன், பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.